இங்க டிஎன்ஏ மிஸ்மேட்ச் ஆனதை ஹீரோ போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அவருமே ஒரு எஸ்ஐய கூடவே அனுப்பி விடுறாரு. செக் பண்ணி பார்த்ததுல இந்த 3 நாள தொலைஞ்ச குழந்தைங்க லிஸ்ட்லாம் எடுக்குறாங்க. பெண் குழந்தையா இருந்தா நார்த் சைடு அனுப்பி விடுறாங்க. அதுல ஆண் குழந்தையா இருந்தா கடவுளுக்கு பலி கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோ குழந்தை இப்ப என்ன நிலைமையில இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். அப்பன்னு பார்த்து இவருக்கு ஒரு ஆட்டோக்காரர் கால் பண்ணி இங்க ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஹீரோவும் இந்த போலீஸும் என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு போய் செக் பண்ண போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல குழந்தைய வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஃபைட் போட்டு அந்த குழந்தையும் காப்பாத்திடுறான். அப்ப ஹீரோ கிட்ட இதுதான் உன்னோட குழந்தையும் கேட்கறாங்க. ஆனா ஹீரோக்கு சுத்தமா அடையாளமே தெரியலன்னு சொல்லிட்டு வைஃப் கிட்டே போய் கேட்க போறாங்க. அவங்களுமே இந்த குழந்தை இல்லன்னு சொல்லிடுறாங்க. தென் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அதனால இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாருமே செக் பண்ண சொல்லிடுறாங்க. சோ அங்க இருக்க எல்லாருமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. குழந்தை இவங்க கிட்ட இருந்து இன்குபேட்டர் ரூமுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது டைமிங்லாம் எத்தனைன்னு சொல்லிட்டு நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த எஸ்ஐமே பிராக்டிகலா ஒரு நர்ஸை கூப்பிட்டு குழந்தைய தூக்கிட்டு வர சொல்லி டைமை நோட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அந்த பாட்டி திரும்பவும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹீரோட பக்கத்துல தான் இந்த பாட்டியை உட்காருவாங்க. போகும்போது இவன் தான் அந்த பையை எடுத்து கொடுப்பான். சோ இந்த பையை கொடுக்கும்போது அவங்க ரொம்ப பாதுகாப்பா பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். தென் இந்த பையமே கொஞ்சம் வெயிட்டா இருக்குன்னு அந்த பையவே பார்த்துட்டு இருக்கா. அதே சமயத்துல அந்த போலீஸுமே டைமிங் வச்சு அந்த நர்ஸு பொண்ணு அந்த குழந்தைய கொண்டு போகும்போது தான் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. சோ அந்த பொண்ணு எங்கன்னு கேட்கிறாரு. பட் அந்த பொண்ணு சவுதியில வேலை கிடைச்சு போயிட்டான்னு சொல்றாங்க. சோ அந்த அட்ரஸ் கேட்டு அவர் விசாரிக்கிறதுக்காக அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிடுறாரு. அண்ட் ஹீரோவும் இந்த பைக்குள்ள எதனா இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா அது உள்ள இருக்க குழந்தை கையை நீட்டுது. சோ இவங்க குழந்தைய தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்றான்.